எதையாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஏதாவது கொடுத்தா அதுக்கு ஏதாவது ரெக்கக்னிஷன் கொடுக்கணுமா சார் நம்ம? இல்லையே சார். அவன் என்ன பண்றான்? பணத்துக்காகவும் கடைசியில் தன்னோட வாழ்க்கைக்காகவும் வெளிநாட்டை தேடி போறான். அதே ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் இருந்துச்சு, இல்ல தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா அவன் எதுக்கு சார் வெளியே போறான்? இங்கே போவாங்க சார். பெரிய லெவல்ல இருக்காங்களோ அவங்க பையன் தான் சார் படிக்கிறான். அவங்களுக்கு தான் டொனேஷன் கொடுக்க முடியும், அவங்க பையனுக்கு கோச்சிங் கொடுக்க முடியும். இந்த கிராமப்புறத்துலயோ இந்த விவசாயம் பார்க்குறவங்க, இந்த கூலி வேலை பார்க்குறவங்களோ நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சா கூட ஏன் சார் பண்ண முடியல? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? இந்த மார்க், இந்த கல்வி முறை, ஒரு சமச்சீர் இல்லாத கல்வி முறை. இந்த ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல், அந்த ஸ்கூல், அந்த சிலபஸ், ஆக்ஸ்போர்ட் சிலபஸ், கேம்பிரிட்ஜ் சிலபஸ், டெல்லி சிலபஸ், இந்த சிலபஸ், அந்த சிலபஸ் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பிரிச்சே இருக்கும். கிராமப்புறத்துல வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கு எந்த வாய்ப்பு இல்லையா சார்? எல்லாத்துக்கும் சமமான கல்வி வேண்டாமா சார்?